அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யார் ஒருத்தர் ஒரு அனாதையினுடைய தலையை தடவி கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் 2 கிஃப்ட் கொடுக்கறான், 2 வெகுமதிகள் அவருக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அதுல முதலாவது, இந்த தலையை தடவும் போது அவர் கையில எவ்வளவு ரோமங்கள் பட்டிருக்குதோ அந்த ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு பேரித்தும் கனியை சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கறான் அப்படின்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அந்த அனாதையினுடைய தலை தடவும் போது அவர் கையில ரோமம் பட்டிருக்குமா இல்லையா, அந்த கையை நாளை மறுமையில் அல்லாஹ் பிரகாசமாக்கி வைக்கிறான், அந்த கைக்கு ஒரு விதமான நூரை அல்லாஹ் தருகிறான் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லித்தராங்க. பெருமக்கள், அது மாத்திரமல்ல, அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அனாதை பிள்ளைகளை பார்த்தால் தலையை தடவி கொடுப்பாங்களாம். தான் கையில் எது இருக்குதோ அதை கொடுத்துருவாங்களாம். பாத்தீங்களா? அப்ப அனாதை பிள்ளைகளை நாம் அரவணைக்கிற போது, அவர்களுக்கு ஆதரவாக நாம் இருக்கிற போது, அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பேரிச்சம்பளம் சதக்கா செஞ்ச நன்மையை கொடுக்கறான். நாளை மறுமையில் மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய கரங்களுக்கு அல்லாஹ் ஒரு வலுவை, ஒரு நூரை அல்லாஹ் கொடுக்கறான் என்று சொன்னால், பெருமக்களே, இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடிய பிள்ளைகளுக்கு இது போன்ற உதவிகளை நாம் செய்கிற போது ஈருலகத்திலும் நமக்கு நிச்சயமாக பாக்கியங்கள் உண்டு. நாமும் அனாதை பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய மேன்மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக.